ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். குடல் கறி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். குடலில் ஒரு 7-8 விசில் விட்டு வேக வச்சுருங்க. நல்லா ஒரு 5-6 டைம் க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி சூப்போட ரெசிபி இதுக்கு முன்னாடி ஷார்ட்ஸில் கொடுத்துருந்தேன், செக் பண்ணி பாருங்கள். ஒரு கடாயை வச்சுக்கோங்க, கடலை எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இது ஒரு கடுகு கருவேப்பிலை போட்டு நல்லா ஒரு பச்சை மிளகாய் ஒரு 10 மாதிரி போடணும். பச்சை மிளகாய் டேஸ்ட்டு தான் நிறைய இருக்கணும். நல்லா பெரிய வெங்காயம் ஒரு 2 நீளமாக இருக்குது போட்டு நல்லா வணக்கிட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வணக்கிட்டு, பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம விசில் விட்டு வச்சுருக்கிற நல்லா வெந்த இந்த குடல் கறி எடுத்து சேர்த்துக்கலாம். அதோட ரத்தத்தையும் நம்ம அந்த குடல்லையே வேக வச்சிடலாம் அலசி. இல்லை அப்படின்னாலும் நம்ம தனியாகவும் கட் பண்ணி இந்த டைமில் சேர்த்துக்கலாம். அப்படியே தேங்காய் வெங்காயம்லாம் வணக்கி வச்ச பேஸ்ட்லாம் ஒட்டுக்காக சேர்த்து அரைச்சி ஒன்றா ஊற்றிட்டேன். இந்த பக்கம் ஒரு பக்கம் குழம்பு வெந்துட்டுருக்கு. அதுக்குள்ளே இட்லியும் வேக வச்சிட்டோம் அப்படின்னா நல்ல காம்பினேஷனாக இருக்கும். இந்த குடல் கறி இந்த ஸ்டேஜில் இது நுர கட்டி வெளியில் பொங்கிடக்கூடாது. பொங்கிறதுக்கு முன்னாடியே நம்ம கிண்டி விட்டு நல்லா அதை இது பண்ணிடணும், இல்லைன்னா டேஸ்ட்டு போயிடும். சூப்பராக சுட சுட இட்லி குடல் கறி வாங்க சாப்பிடலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஹெல்த்தி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.